சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விக்ரூ வந்து மேக்ரோ ப்ரோக்ராம் போட சொல்லியிருந்தீங்க. இப்போ நானும் ஒரு ட்ராயிங் ஒன்று போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து விக்ரூவு. இதில் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 22, இது வந்து 9.5, இந்த டெப்த்து பார்த்திங்கன்னா 14.5. இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி மூவிங் ஆகும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். டூல் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இறங்கி ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும். இங்கே வந்து இப்படி கீழே ஆங்கிளாக இறங்கும். திருப்பி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்துட்டு மேலே ஏறிக்கும். இங்கே ஏறிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் இங்கே டெப்த் ஆஃப் கட் இறங்கும். இங்கே இறங்கி இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மறுபடியும் இங்கே மேலே ஏறும். இங்கே போயிட்டு அடுத்த லைன் திரும்ப இங்கே வரும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும், திரும்ப மேலே ஏறும், திருப்பி இப்படியே கீழே இறங்கி இதே மாதிரியே, அதாவது இங்கேருந்து இறங்கி ஒரு பாஸ் இப்படி போகும், இப்படி மேலே ஏறிட்டு மறுபடியும் அங்கேருந்து டெப்த் மறுபடியும் அதை விட இன்க்ரிமெண்ட்டில் இறங்கும். டெப்த் ஆஃப் கட் இறக்கி இப்படி மேலே ஏறும். இதுதான் ப்ராசஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம 14.5 வந்து டெப்த்து. அது வந்து 11 பாஸாக பிரிச்சுருக்கோம். 11 பாஸு. அது வந்து பிரித்தோன்னா 1.3181 வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸுக்கும் 1.318 வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து 14.5 வரும். அதுதான் ஃபினிஷிங் பாஸு. இது நானும் ஒரு ட்ராயிங் ஒன்று போட்டிருக்கேன். ஓடி வந்து 98 mm. அந்த 14.5 டெப்த் இருக்குன்னா 83.5, இந்த 9.5, 22. இது ப்ளஸில் ஒரு இங்கேருந்து ஒரு 10 mm, அதுக்கப்புறம் 22. அப்போ டோட்டலாக 32 mm வரைக்கும் போகணும். 10லேருந்து 32 mm வரைக்கும் போகணும் ப்ரோக்ராமில். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான கால்குலேஷனை பார்த்துடலாம். இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போது நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டிகிரி தேவைப்படுது. அதுக்கு இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் சைடு, இந்த ஆப்போசிட்டும் தெரியணும், அட்ஜசன்ட் சைடும் தெரியணும். அதுக்கு தான் இது பார்த்திங்கன்னா இந்த 22 மைனஸ் 9.5 போட்டிங்கன்னா 12.5 கிடைக்கும். அதாவது இந்த 12.5 இங்கேருந்து இந்த பார்ட்டும் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அப்போ அதுலேயும் டிவைடட் 2 கொடுத்தோன்னா 6.25. அப்போ இது வந்து 6.25. இது 14.5 இந்த லென்த்து. அதே இது தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா tan இன்வர்ஸு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ tan இன்வர்ஸு 6.25 ஆப்போசிட்டு, அட்ஜசன்ட் சைடு 14.5 போட்டோம்னா tan இன்வர்ஸ்க்கு 0.43103க்கு வந்து 23.3174 வந்து டிகிரிங்க. ஓகேங்களா. அதையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதாவது இப்போ நம்ம டெப்த் ஆஃப் ஃபஸ்ட்டு பாஸுக்கு டெப்த் ஆஃப் கட்டு வந்து 1.318 கொடுத்துட்டோம். அப்போது இந்த எக்ஸுன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இங்கே நகரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு கொடுக்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமில் கால்குலேட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைட் போட்டோம்னா இந்த 23.317க்கு வேல்யூ பார்த்திங்கன்னா 0.4310. இது ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது, டெப்த்து தான் நம்மளுக்கு தெரியும். அட்ஜசன்ட் சைடு 1.3181 இன்ட்டு பண்ணிங்கன்னா 0.56. அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாஸ் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 10 ப்ளஸ்ஸு இந்த வேல்யூ என்னவோ அதுக்காக ப்ளஸ் ஆகும். அந்த 32ங்கிறது இந்த 32லேருந்து மைனஸ் இந்த வேல்யூ அப்படிங்கும்போது நம்மளுக்கு 31. ஃபஸ்ட்டு பாஸ் வந்து இந்த ஆங்கிளில் இறங்கி இங்கே அந்த எண்டில் போய் திரும்பி அங்கேருந்து 98க்கு மேலே ஏறும்.
ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்பிஎம் கொடுக்கறது, டூல் கொடுக்கறது எல்லாம் எப்போ கொடுக்கறது தான். இப்போது அந்த Z-10க்கு போய் நிற்கும். நம்ம வேரியபிளில் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் 110ல் வந்து 98 mm ஓடி, 111ல் பார்த்திங்கன்னா மைனர் டயமீட்ரு 83.5, அதாவது 98லேருந்து -14.5 பண்ணிங்கன்னா 83.5 வரும். ஓகேங்களா. இந்த 112 வந்து ஏன் 0வில் கொடுத்துருக்குன்னா, நம்ம டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஆங்கிள்லேயும் நம்மளுக்கு மாறணும் இல்லையா. அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கும். 0லேருந்து 1.3181க்காக ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கு தான் வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் ஃபார்மேட்டு அது நம்ம இப்போ ஓடி இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்படிங்கும்போது நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம் டெப்த் ஆஃப் கட்டு. அது கடைசியாக பார்க்கலாம். அதாவது பிக் நம்பர் வந்து 98, ஸ்மால் நம்பர் 83.5, குறைஞ்சிக்கிட்டே வரணும். டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். அதாவது டெப்த் ஆஃப் கட் வந்து மைனஸில் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல டெப்த் ஆஃப் கட் வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது. இப்போ இந்த 115ல் டேன்னு கொடுத்து டிகிரி வந்து 23.3176 இருக்கு இல்லைங்களா. இந்த டிகிரி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ அந்த ஆஸ் 115ல் இங்கே இருக்கும். இன்ட்டு 112ல் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 0ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பாஸ் 0க்கு தான் போகும். ரெண்டாவது பாஸ் வந்து அந்த டெப்த்து என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கால்குலேட் ஆகிக்கும். அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகி அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு 0, ரெண்டாவது இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் இல்லைங்களா. அதனால் இங்கே அடுத்த லைன்லேயே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். டெப்த் ஆஃப் கட் என்னவோ அதை ஆங்கிளாக கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தான் இங்கே பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது. Z-10லேருந்து 98க்கு ஓடியில் டச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாஸ் வந்து இந்த 98க்கு ஸ்ட்ரெயிட்டாக 32 வரைக்கும் போகும். ரெண்டாவது பாஸ் தான் ரிட்டன் கீழே 1 mm இந்த 1 இந்த வேல்யூக்காக கீழே இறங்கி ரிட்டன் வரும். அதாவது இந்த 10லேருந்து மைனஸில் ஜெட் மைனஸில் தான் மூவ் ஆகுது. அதனால் மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறோம். 10 mm ப்ளஸ்ஸு இங்கே என்ன வேல்யூவோ 115ல் என்ன இது இந்த 0.43யும் இங்கே வந்து 1.8 இந்த 31ஐயும் பெருக்கணுன்னா என்ன வேல்யூ வருதோ அது வந்து இங்கே வந்து 10 ப்ளஸ்ன்னு ஆகிக்கும். முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா. அந்த வேல்யூக்காக 10.53 அந்த மாதிரி போய்க்கும். அதாவது ஃபஸ்ட்டு பாஸ் வந்து 10.5681க்காக போய்க்கும். அதில் 32 மைனஸ் அப்படிங்கும்போது இந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா சொன்னோம் இல்லைங்களா, இந்த 32 மைனஸ் 0.5681 இதுக்காக மைனஸ் ஆகி அங்கேருந்து மறுபடியும் அந்த 98க்காகவே ஓடியில் மேலே ஏறிக்கும். அப்புறம் அங்கேருந்து 100க்கு வந்து ரிலீஃப் கொடுக்குறோம். இப்போ டெப்த் ஆஃப் கட் இங்கே கொடுத்தாச்சு. அதாவது இந்த கிரேட்டர் தானே இந்த இது அடுத்த சைக்கிள் டெப்த்து கால்குலேட் ஆகிக்கும். இப்போ இதே ஃபார்மேட்டை இங்கேருந்து நம்ம யூஸ் பண்ண ஃபார்மேட்டை அப்படியே ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறோம். சேம் அதே தான் நான் சொன்னது. இந்த 32 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து Z-10 கொடுத்தோம். அதுக்கு பதிலாக நம்ம அங்கே ஆப்போசிட்லேருந்து டெப்த்து இறக்கி ரிட்டன் கொண்டு வரோம். வந்து இங்கே -10 இருக்கு இல்லைங்களா, -10 அதாவது 15 இந்த 10.56 அந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, அந்த வேல்யூக்காக வந்து அங்கேருந்து மேலே ஏறிடும்.
இது கண்டினியூஸாக சைக்கிள் இதாகும். இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம இந்த வில் சைக்கிள் யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக நம்ம UW அப்படின்ட்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ எதுவுமே கொடுக்க முடியல. அது கொடுத்தோம்னா கரெக்டாக வரல. அதனால் நம்ம வந்து இந்த மெத்தடை தான் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணும்போது UW வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அது வந்து எடுத்துக்கும். ஆனால் இந்த சைக்கிளில் வந்து அந்த இன்க்ரிமெண்ட் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, கரெக்டாக வரல. ஓகே, நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து மிஷினில் ரன் பண்ணி வேல்யூலாம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ் வந்து கட் எடுக்காது. 32 mm வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாஸாக தான் போகும். அதுலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா டெப்த் இறங்குது. 98லேருந்து 1.318 கழிச்சிங்கன்னா 96 சம்திங் வருது. நம்ம வந்து இந்த ஜாப் எதுவும் இல்லை, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கான இது இல்லை. நீங்கள் யாராவது வீக்ரூ போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி போட்டு பாருங்கள். கரெக்டாக வருதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சிங்கிள் பிளாக்கில் ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் ஆஃப் பாஸஸ் போட்டு கால்குலேட் பண்ணும்போது ஒரு பாஸ் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா, நீங்கள் ஒரு 12 பாஸை வந்து கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாஸ் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 11க்காக கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டெப்த் ஆஃப் கட் வேல்யூ என்னவோ அதை அப்படியே எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக நம்ம மைனர் டயமீட்டர் என்ன கொடுத்தோமோ அதுக்காக கரெக்டாக கடைசி பாஸ் போகும். அதோட சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிரும். அந்த டெப்த் ஆஃப் கட் கால்குலேஷன் பண்ணுறது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப்செட்டை ஒர்க் ஆஃப்செட்டை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி விட்டு காம்னனில் டச் பண்ணி பார்க்காம ப்ரோக்ராம் வந்து தனியாக வச்சுட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விடுங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் ஃபார்மேட்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரோக்ராம் வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.